இந்த பசங்க 2 பேரும் சாயங்காலம் எப்படா வெளியில போய் விளையாடுவாங்க, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அப்பதான் இந்த மழை வேற வருது. இந்த மழையில எங்க போய் வெளியில விளையாடுறது, வீட்டுக்குள்ளே ஏதாவது விளையாடுங்கன்னு சொன்னா போதும் உடனே லேப்டாப்பை ஓபன் பண்றது, இல்லாட்டி பேட்மிண்டன் விளையாடுறேன் நீங்களும் வாங்கன்னு சொல்றது. இன்னைக்கு தெரியாதனமா தோசைக்கு என்ன சட்னி வேணும்னு கேட்டேன். கிருஷாக்கு ரெட் சட்னியா, தம்பிக்கு கிரீன் சட்னி வேணுமா. எதுக்கு வம்பு, நமக்கு பிடிச்ச சட்னியே பண்ணிடலான்னு நான் அடிக்கடி பண்ற சட்னியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஒண்ணு செஞ்சு அது நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லிட்டா போதும், அதே நம்ம அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் இந்த சட்னியை நான் ஃப்ரெண்டுக்கு செஞ்சு கொடுத்தப்போ அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்பையில இருந்து யார் எங்க வீட்டுக்கு வந்தாலும் இந்த சட்னியை நான் செஞ்சிருவேன். இதுக்கு 4 பூண்டு போட்டா போதும், ஆனா பூண்டு ஹெல்த்துக்கு நல்லது. எனக்கு பூண்டு சட்னி பிடிக்கும்ன்றதுக்காகவே நான் நிறைய போட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல பெரிய வெங்காயமா ஒன்னு எடுத்து கட் பண்ணி போட்டேன். இவ்வளவு வெங்காயத்துக்கு அட்லீஸ்ட் 3 தக்காளியாவது கட் பண்ணி போடணும்னு அதையும் ஆட் பண்ணிட்டேன். இதோட நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா டேஸ்ட் வேற மாதிரி ஆயிடும். இந்த வாரம் கெஸ்ட் வேற வராங்கன்னு மாவு நிறைய அரைச்சு வச்சுட்டேன். கரெக்டான டைமுக்கு ஓபன் பண்ணேன். கொஞ்சம் விட்டுருந்தா நல்லா பொங்கி கீழே ஊத்தி இருக்கும். சும்மாவே என் பையனுக்கு காரம் சுத்தமா ஆகாது. இந்த சட்னியை எப்படிதான் சாப்பிட போறான்னு தெரியல. அதுக்காகவே நல்ல நெய்யெல்லாம் ஊத்தி ரோஸ்ட் மாதிரி தோசை ஊத்தி கொடுத்தேன். எண்ணெயில சட்னி கம்மியா இருக்குன்ற மாதிரி நல்லெண்ணெல்லாம் ஊத்தி கொடுத்தேன். ஆனாலும் வேணான்ட்டான். ஆனா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்க வீட்டு குட்டீஸ்க்கு என்ன சட்னி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.